என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அதாவது டிராபிக்ல நடந்த விஷயத்த இந்த உலகமே வீடியோல லைவ் நியூஸ்ல பாத்துச்சு. இந்த பையன் மேல 6 பிரிவுகள்ல கேஸாம். இவன் ஒரே ஒரு அடிதான் அடிச்சான். ஆனா அந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டிருந்தவர் திரும்ப அவனை அடிச்சாரு. தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா திரும்ப அடிச்சாரு. இந்த எஸ்ஐயும் திரும்ப அடிச்சாரு. என்ன ஒருத்தர் கையை பிடிச்சு இழுத்து வண்டியோட கீழே சாச்சி அந்த பையனை நடு ரோட்ல போட்டாங்க. வண்டி ஒரு காலுக்கு மேல விழுந்து கிடக்கு. அவங்க இன்னொரு காலம் இங்க இருக்கு. தரன்னு இழுக்கிறாங்க. இழுத்து அந்த ஜீப்புக்குள்ள கொண்டு போகும்போது அந்த விளாவுல குத்துறாரு. ஒரு போலீஸ்காரர் அடிபட்டாரு. அவர் குத்துறாரு. அதுக்கப்புறம் உள்ள இருந்து நியூஸ் பேப்பர் காரங்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கழுத்துல கட்டின கயிறை இறுக்கி பிடிச்சி இழுக்கிறாரு. இன்னொரு போலீஸ்காரர் ஒருத்தர் அவனை இப்படி லாக் பண்ணி பிடிச்சிருக்காரு. இதுல நீங்க அந்த பையனுக்கு கொலை முயற்சியில போட்டிருக்கீங்களே, அவன் கொலை முயற்சி பண்ணிருக்கானா இல்ல இந்த லைவ் வீடியோல காவல்துறைகள் அவனை உயிர் போகாத அளவுக்கு கழுத்தை இறுக்கிலாம் பிடிச்சி ஒரு நியூஸ்காரர் சொல்றாரு. என்னங்க கழுத்தை இப்படி பிடிச்சி வச்சிருக்காரு, தொண்டை நெரிக்குதுங்க அப்படின்னு அந்த தொண்டை கட்டின இதோட அவன் இது பண்றான். ஆனாலும் ரிலீஸ் பண்ணல. இப்போ வரைக்கும் அந்த போட்டோவை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. அந்த போட்டோ இருக்கும். அப்போ கொலை முயற்சி பண்ண நினைச்சது யாரு? காவல்துறை. பொய் கேஸ் போடவே கூடாதுன்னு சட்டம் இருக்கும்போது நீங்க 6 பிரிவுல கண்ணுக்கு முன்னாடி உலகமே பார்த்த இந்த நியூஸ்லயே 6 பிரிவுல நீங்க பொய் கேஸ் போடுறீங்கன்னா உங்ககிட்ட மாற்ற அப்பாவிய எந்த அளவுக்கு நீங்க பொய் கேஸ் போட்டு எத்தனை கேஸ மறைச்சிருப்பீங்க. இதுல ஈடுபட்ட அவ்வளவு வரையும் ஏன் அந்த பையனுக்கு 6 பிரிவுல கேஸ் கொடுத்த கேஸ் நீங்க போட்டீங்கன்னா இந்த பொய் கேஸ் போட்டதுக்காக உங்களுக்கு நீங்க தான் கொலை முயற்சி எல்லாரும் பண்ணிருக்கீங்க. ஏன்னா மொத்தமா சேர்ந்து அவனை கொல்லாத ஒரு குறை அந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. அப்போ ஏன் நீங்க போட்ட மாதிரி கொலை முயற்சி கேஸ உங்க மேல போட்டிருக்க கூடாது? ஏன்னா நீங்க கொலை பண்ணல, அது ஒண்ணுதான் பப்ளிக்ல பண்ணல. அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. எல்லாரும் ஆல் ஓவர் வேர்ல்டே நியூஸ்ல பாத்துருச்சு. அப்போ கொலை முயற்சி கேஸ் போட வேண்டியது காவல்துறை மேலதான். காவல்துறை மேலதான் போடணும். அதே மாதிரி நீங்க பொய் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு இப்ப நிறுவனம் ஆகுதா? இந்த பொய் கேஸ் போட்டதுனாலேயே கோர்ட்ல இருந்து நீங்க அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் குற்றவாளின்னு சொல்லிட்டு உங்களை நிரந்தரமா ஏன் பணி நீக்கம் பண்ணக்கூடாது? இந்த தமிழ்நாடு அரசு இவ்வளவு பப்ளிக் பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு அளவுக்கு 6 கேஸ பொய்யா எழுதுறாங்கன்னா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் அவனை எப்படி அடிச்சாங்கன்னு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இதுல சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் அவரத்தையும் ஏன் நிரந்தர பணி நீக்கம் பண்ணக்கூடாது? இல்லைன்னா இவங்க கொலை முயற்சி அவ்வளவு பண்ணிருக்காங்க. அந்த இதுல இருந்த 4-5 போலீஸ் கொலை முயற்சி தான் பண்ணிருக்கு. ஏன்னா கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு ஒருத்தர் அந்த கயிறை டைட் பண்றாரு. ஒருத்தர் நாவல் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பகுதிகள்லாம் இருக்கு. உடம்புல அதுல குத்துனத பாத்தீங்கல்ல, புஷ் பண்ணி தள்ளுறாங்க. அவர் என்ன ஆடா மாடா இல்ல தீவிரவாதியா? அந்த அளவுக்கு நீங்க டார்ச்சர் பண்றீங்க. பைக்கு அவர் காலில் என்ன அடிபட்டுச்சுன்னு தெரியல, அப்படி தள்ளி போட்டு தரதரன்னு இழுக்கீங்க, உள்ள புஷ் பண்ணி தள்ளுறீங்க வண்டிக்குள்ள. அப்ப இவ்வளவு இதை செஞ்சு நீங்க ஏன் கொலை முயற்சி குற்றவாளியா இருக்கக்கூடாது? நீங்க உங்க மேல ஏன் கேஸ் எழுதக்கூடாது? உங்களை எல்லாத்தையும் குற்றவாளின்னு கோர்ட்ல நிரூபிச்சு ஏன் உங்களை வேலையை விட்டு தூக்கக்கூடாது? தமிழ்நாடு அரசு அந்த பையனை செக்யூர் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு பொய் கேஸ் எழுதி பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னா அப்போ சாமானிய மக்களை என்ன பாடுபடுத்தும் இந்த காவல்துறை?